வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக நாங்கள் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பரும் விட்டுருக்கோம். இப்போ ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரும் ஒரு செட்டு ஃபுல்லாக விட்டுருக்கோம். இப்போ ரெண்டாவது செட்டு மொத்தம் டோட்டலாக 2 செட்டு வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ இருந்து எழுதினா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ராசிவாட்சியில் ஏற்கனவே பார்ட் 1 சொல்லிவிட்டு நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போடுறோம். सेवंथ रमन निम्न कथ्यांश का ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्न के उत्तर लिखे. அந்த கத்தியாம்சம் அப்படின்னா இங்கே பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து கொஷின் இருக்குது. இந்த கொஷினை படித்து பார்த்து இதுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து பதில் இருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு வந்து ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. அந்த மார்க் வந்து 6 மார்க்கு. இதில் 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதில் பதிலை கண்டுபிடிச்சி எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. एथ रमन किनकी 2 प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. மொத்தம் இது மார்க் வந்து 4 மார்க்கு. மொத்தம் 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. அவங்க வந்து கொஷின் பேப்பர்லேயே வந்து மொத்தம் 2 கொஷின் மட்டும் தான் ஆன்சர் விடுவாங்க. அது எந்த கொஷின் உங்களுக்கு தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் வந்து இந்த ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து நான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். மனுஷ கிசே ஜீவன் கே லடுக்குப்பன் கா க்ளவுனா மானத்தே ஹை. அப்போ ருப்பியேக்கோ, அப்போ அந்த மனுஷனுக்கு முன்னாடி ருப்பியன்னு சொல்லிட்டு ருப்பியா அப்படின்னா பணம் நடத்து. ருப்பியக்கோ மனுஷிய ஜீவனுக்கே லடுக்குப்பன் கா க்ளவுனா மான்தேகை. இந்த வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு வந்து பணம் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. அப்போ ருப்பியன்னு எழுதிட்டு மீதெல்லாம் வந்து கொஷினில் ஆன்சர் இருக்குது. அதை எடுத்து அப்படியே எழுது. இந்த கிஷேக்கு பதிலாக நீங்கள் வந்து ருப்பியன்னு எழுதிடணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து 5th கொஷின் வந்து राजा कृष्णदेवराव ने कृष्णदेवराय यानी नाराज होकर தென்னாலிராம் से क्या कहा. ராஜா வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து ஏன் வந்து தென்னாலிராமன் மேலே ஏன் கோபமடைந்து என்ன சொன்னார். ராஜா கிருஷ்ணதேவனி நாராஜி ஹோக்கர் தென்னாலிராமி கஹா. இந்த கொஷின்லேயே இதில் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இந்த இது வரைக்கும் இங்கே தென்னாலிராம் சே வரைக்கும் இது ஃபுல்லாக அப்படி எழுதிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ராஜா சொல்கிறார், யகாங் சே சலாஜோ, இங்கேருந்து நீ போயிடு. தென்னாலிராமனை பார்த்து கிருஷ்ணர் அந்த ராஜா சொல்கிறாரு, இங்கேருந்து நீ போயிடு. ஃபிர் கபி அப்புனா முகுனா திக்கானா, தயவுசெய்து வந்து முகத்தை வந்து என்கிட்ட நீ காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் வந்து மன்னர் வந்து சொல்கிறார். சிஸ்திரமன் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாரம் சொல்லி ரசன் ஒரு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக அதுக்கு வந்து 10 மார்க். இதுக்கு மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். சபைதாக்கா ரகசிய ரூபியா ஆர்க்க முடியுச்சு. இந்த ரூபியா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சபைதாக்கா ரகசிய இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது நல்லா பார்த்துங்க. இதுக்கு வந்து 1 மட்டும் எழுதினா போதும். 10 மார்க்கு. டென்த் ரமன் கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்சம் லிக்கி. ஏகாங்கி அப்படியே நாடகத்தில் எஸ்ஏ எழுதி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. இதில் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். பகுக்கி விதா பரிவர்தன் ரீடிக்கி ஹட்டி. இந்த 3 வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். அந்த எது எழுதுறீங்களோ அதோடைய நம்பர் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு அந்த தலைப்பு வந்து இந்த ஏகாங்கியோட தலைப்பு வந்து இந்த இடத்துல எழுதிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஏற்கனவே நாங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக லைனாக நாங்கள் தமிழ் மீடியம் எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அங்கே போய் நீங்கள் பார்த்து நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th ரமன் கின்கி தோ பாத்திரம் கா பரிச்சய தீஜியே. இதில் வந்து யார் இந்த இதில் வந்து பாத்திரம் அப்படின்னா வந்து இந்த நாடகத்தில் ஏகாங்கில் வந்து யார் இந்த இதில் நடிச்சிருக்கான்றது எந்த கேரக்டர்னு எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. ராஜேஸ்வரி, அன்புஜா ராஜா, குருதத்து, ஜல்காரிபாயி, உமா. இந்த மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். 5 மார்க்கு. இதில் எது தெரியுமோ அதை வந்து இதில் வந்து நம்பர் போட்டு நீங்கள் எழுதணும். இங்கே ஒரு நம்பர் போடணும். அப்புறம் இங்கே ஒரு நம்பர், மொத்தம் 2 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் போட்டு இங்கே ஹெட்லைன்ஸ் போட்டு நீங்கள் எழுதணும். தலைப்பு கொடுத்து 1க்கு 5 மார்க்கு.
ट्वेल्थ रोमन किनकी दो प्रश्न के बुद्धर ये किया दो வாக்கிய மேலிக்கையே மொத்தம் இதில் வந்து டோட்டலாக 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அது ஷார்ட் கொஷின்ஸு. இது ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இது வந்து ஏகாங்கில் வந்து வர்றது நாடகத்தில் வர கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் 2 எந்த கொஷின் தெரியுமோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் 2க்கு ஆன்சர் எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் இங்கே 4th கொஸ்டின் எழுதியிருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து दहेज बुराना देने के कारण गौरी की विदा नहीं हुई. यज्ञ बात सुनकर जीवनलाल बहुचन ஹரா வந்து ஜீவன்லால் தன் மகளுக்கு வந்து தன்னுடைய மகள் பேர் வந்து கௌரி. அவளுக்கு வந்து தேகஜ் அப்படின்னா வந்து வரதட்சணை வந்து குடிக்க முடியாத காரணத்தினால வந்து அவங்க வீட்டில் அவங்க மாமனார் வீட்டில் வந்து தன் மகளை வந்து அனுப்ப மாட்டாங்க. அதை காதில் கேட்டு என்ன பண்ணுற ஜீவன்லால் ரொம்ப வந்து. அடுத்து 4th கொஸ்டின் வந்து குருதத்து யோகிகா बेस धारण करके आता है. वग गुणवंती को गोलियां देकर जो जड़ागे झगड़े के साथ मुख में कहता है. அப்போ குருதத்தை வந்து அதில் வந்து இந்த கேரக்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த உங்கள் கணவர் வந்து பேசுகிறப்ப வந்து நீங்கள் வந்து எது வாய் பேசாதான் அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அரிசிமா ஒரு கோழி குண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு. அதை வந்து நீ வாயில் போட்டுக்கோ. ஜகடே அப்படின்னு சண்டை வரப்போ நீ வாயில் போட்டுக்கோ. அப்போ வீடு வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். 4th கொஸ்டினுக்கு 13 கொஸ்டின் சந்தர்ப்ப சகித்து கின்கின் தோக்கா பாவ சம்ஜாயே. இது வந்து பாவம் மட்டும் விளக்கம் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. இது எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே வந்து ஆன்சர் எழுதணும். இது ஆசிரியர் நேம் எழுதணும், எதுலேருந்து வந்ததுன்னு எழுதணும். அது விளக்கம் வந்து என்ன கொஷின் கேட்டுக்கோ அது உண்டான விளக்கத்தை எழுதணும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.